விந்ததினூரி காயம் பாடல் திருச்செந்தூர் பதிகம் பாடல் நமக்கு தெரியும். இப்போ பாடலாம். ஒரு முறை ஒரு வரி நான் சொல்கிறேன், பின்னாடி நீங்கள் பாடுறீங்க. ஓகே, ரைட், ரெடி? வேல் முருகனுக்கு. விந்ததினூரி வந்தது காயம், வெந்தது கோடி, இனிமேலோ விண்டு விடாமல் உன் பதமேவும் விஞ்சையர் போல அடியேனும். முதல்ல ஸ்லோவா போய் மேலே எடுக்கணும். அடுத்த வரி மேலேருந்து கீழே வரணும். விந்ததினூரி வந்தது காயம், வெந்தது கோடி, இனிமேலோ வந்தது காயம், வெந்தது கோடி, இனிமேலோ விண்டு விடாமல் உன் பதமேவும் விஞ்சையர் போல அடியேனும். வந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி, முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி, வன்பதமேறி என் கலை ஆற வந்தருள் பாத மலர்த்தாராய். எந்த நுள் ஏக செஞ்சுடர் ஆகி என் கணில் ஆடும் தழல்வேணி, எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள்பாலா. சுந்தர ஞான மென்குரமாது தன் திருமார்பில் அணைவோனே. சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே. சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே. வன்பதமேறி என் கலை ஆற வந்தருள் பாத மலர்த்தாராய். முழுசா எல்லாம் படித்தவங்களுக்கு கொடுங்க. நான் பாதி வரி தான் என்னால் படிக்க முடியுதுன்ற யாரு அது மாதிரி. இதில் எந்த வார்த்தை படிக்கிறதுக்கு முடியல. ஃபஸ்ட்டு லைன், முதல் வரி, விந்ததின் ஊரி வந்தது காயம், வெந்தது கோடி, இனிமேலோ. இனிமேலோனா அது அப்படின்னா வார்த்தை முடியுமா எல்லாம் கேட்காதுங்க. இந்த மாதிரி படிக்க முடியுதா, அதுக்கப்புறம் நம்ம அர்த்தம் போது பார்த்துக்கலாம். வேற யாருக்கு எந்த வரி படிக்க முடியல?
எல்லாம் படிக்க முடியுது. ஓகே, சரி. இப்போ உயிர்கள் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? விந்ததின் ஊறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலும். ஒரு உயிருக்கு எத்தனை பிறவி இருக்கு அப்படின்னு தெரியாது அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி சொல்றார். இங்கே மட்டுமில்லை, இன்னொரு இடத்துல சொல்லுவார், 7 கடல் மணலை அளவீடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னார். ஒரு கடல் மணலை அளந்தா எத்தனை நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுபோல் 7 கடல் மணலை அளந்தா ஒரு பிடி மணல் அளந்தா எத்தனை நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு கடல் மணல் எவ்வளோ இருக்கும், அதுபோல் 7 கடல் மணல் எவ்வளோ இருக்கும், அதை அளந்தா கூட அதை விட ஜாஸ்தி இருக்கும் நம்ம பிறவி அப்படின்றார். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மலாம் புண்ணியம் செஞ்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சு புண்ணியவானாக இருக்கிறோம் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமியோட உளப்பாங்கு எப்போ 15ஆம் நூற்றாண்டிலேயே. அது போய் இப்போ 6 நூற்றாண்டு போயிடுச்சு, 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும். இப்போ நிச்சயமாக புண்ணியங்கள்லாம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகியிருக்கும் இல்லையா? ஒருத்தர் ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, பாவம் பண்ணுறது அப்படின்றதுல நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இறந்தாலும் மெய்தன்னை சொல்ல வேண்டாம்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கிறோம். இறந்தாலும் சொல்ல வேண்டாம், பொய் தன்னை சொல்ல வேண்டாம், இல்லை, இறந்தாலும் மெய்தன்னை சொல்ல வேண்டாம்னு ஒரு குறிக்கோளோட எப்படி இருந்தாலும் ஒரு பொய் அப்படி சொல்லிவிடுவான். அதுக்கு ரெடிமேடாக இருக்கிறோம். ஏன் லேட்டு, பஸ்ஸு லேட்டு, உடனே அவர் ஆன்சர் ரெடியாக வச்சுன்னு இருப்பான். அது மாதிரி நிறைய ஆட்கள் சொல்கிறேன், நான் உட்பட. அப்படின்னா நான் யோக்கியன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அப்படின்னா பிறவி பிறப்பான் சாவான், பிறப்பான் சாவான், பிறப்பான் சாவான். எப்போ அது மாதிரி வருன்னா, அப்பர் சாமி ஒன்று சொல்லுவார், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீ வண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் கிடப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். பிறப்பான் சாவான். என்னன்னா, இந்த பிறவியில் புண்ணியம் ஜாஸ்தி பண்ணிட்டான்னு வச்சுங்க, அடுத்த பிறவியில் பணக்காரனாக பிறப்பான். அப்போ கொஞ்சம் திமிரு வந்துடும். அப்போ இல்லாத தென்னாவட்டிலான வேலையெல்லாம் பண்ணுவான். அடுத்த பிறவியில் ஏழையாக கஞ்சிகள் ஆற்றி அடிப்பான். அப்படி கொஞ்சம் இது பண்ணுவான். அதுக்கப்புறம் ஏழையாக பிறப்பான். அப்போ மறுபடியும் இதுவாகும். இப்படி மாற்றி 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 இந்த பிறவி தலையை எரிய வேண்டும் என்று சொன்னால் 5 தொழில் நம்ம செய்யணும். 5 தொழில் ஏற்கனவே யார் செய்கிறா? சிவபெருமான் செய்கிறாரு. யார் மூலமாக? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், மகேஸ்வரன், இந்த 5 பேர் மூலமாக செய்கிறார். அதுபோல் நம்ம கூட செய்யணும். என்ன செய்யணும்? திருநாமம் அஞ்செழுத்தும் செப்ப வேண்டும், திருநீரும் அஞ்செழுத்தும், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்ப வேண்டும். அப்புறம் என்னென்ன சொல்கிறாரு? அல்ல, திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீ வண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில். சிவபெருமான் பெருமையே பேசணும். ஒரு காலும் 5 வேளையில் ஒரு வேளையாவது போயிட்டு வரணும். ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில், நான் சூழணும். ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனை வணங்கிட்டு தான் சாப்பிடணும். அப்புறம் நமக்கு நோய் வந்தால் முதல்ல திருநீர் அணியணும். அப்புறம் மாத்திரை, மருந்து, ஆப்ரேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. முதல்ல திருநீர் தான் மருந்து. திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா அப்படின்னு இவரை மாதிரி ஒரு புது கவிஞர் எழுதினார். அதை தினம் அணிந்தால் பலனருக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ இந்த 5 செஞ்சிட்டோம்னா நாங்கள் சார், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில். அது நீங்கள் மறந்துட்டீங்களா? நான் சொல்ல மறந்துட்டணும். ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார்னா இந்த மாதிரி செய்யாதவன், கருணை இல்லாதவன், அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் கிடப்பதற்கே தொழிலாகி இறக்கிறார். அப்போனா சிவபெருமானோடு தொடர்புடைய இந்த 5 தொழில் செய்யணும். திருநாமம் அஞ்செழுத்து செப்பர் சிவபெருமான், அவர் பெருமை பேசுறது இது, திருநீர் அணியிறது அது, கோயில் சுற்றுறது அது, சுற்றி மலர் போட்டு பண்ணணும், திருநீர் அணியணும். இது 5மே என்ன? சிவபெருமானுடைய தொடர்புடைய செயல்கள். அதனால தான் பாமன் சாமி ஒரு வார்த்தை சொன்னார், வினை எது செய்யணும் அனகனை மறவேல்னார். வினை எது செய்யணும், எந்த வேலை வேணாலும் செய், ஆனால் பெருமான மனசில் நினச்சிக்கோ அப்படின்னு. அப்போது இவர் சொல்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா, வெந்தது நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோன்னார். ஒரு இடத்துல சொன்னார்
எழுகடல் மணலையே அளவிடின் அதிகம்னு. இந்த இடத்துல சொன்னார், கோடி தர நம்ம பிறப்பு எடுத்து இந்த உடம்பு வெந்து போச்சு, இனிமேலாவது விண்டு விடாமல் உன்பதம், இனிமேலாவது மறக்காம உன்னுடைய பாதத்தை உன்பதம் மேவும் விஞ்சையர் போல அடியேனும். விஞ்சையர் போலன்னா அறிஞர் போல, தெரிஞ்சவங்க போல, முனிவர்கள் போல, ரிஷிகள் போல, பக்தர்கள் போல, விஞ்சையர் போல அடியேனும் வந்து விநாச, நாசம்னா தெரியும், விநாசம்னா படுநாசம்னு அர்த்தம். பொதுவாக வி போட்டால் தனியாக அர்த்தம். அதுக்கு நாயகன்னா தலைவன், விநாயகன்னா பெருந்தலைவன் அர்த்தம். பூதினா ஐஸ்வர்யம், விபூதினா அதுக்கு மேலே ஐஸ்வர்யம் கிடையாது அர்த்தம். வேகம்னா தெரியும், விவேகம்னா சரியான வேகம்னு அர்த்தம். வேகமாக போகிறேன்னு போயிட்டு ரொம்ப பெருசாக வேகமாக போனோன்னா அது இதுவாகிடும், அதனால் விவேகம். அப்போ வி போட்டால் அதுக்குன்னு ஒரு தனி அர்த்தம். நாசம்னா ஒரு அர்த்தம், நாசமாக நாசமித்து போகணும்னு சில பேர் சொல்லுவாங்க. நாசமித்து போகணும், நாசமித்து போகணும், நாசமற்று போகணும்னு அர்த்தம், நல்லா இருன்னு அர்த்தம். சில பேர் திட்டம் என்ன பண்ணால் நாசமித்து போ அப்படின்னு, அப்போ நாசமற்று போ அப்படின்னு அர்த்தம், நல்லா இருன்னு அர்த்தம். இப்போ விநாசம்னா இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்டான நாசம்னு அர்த்தம். வந்து விநாச முன்களி தீர, களினா பொதுவாக கலிபுருஷன் இது சொல்லுவாங்க. இந்த இடத்துல முன்களி தீரனா முன் வினை தீரன்னு எடுத்துக்கணும். முன்னால் போன பிறவியில் நம்ம செய்த பாவம், பெரும்பாலும் பாவம் தான் செய்வோம், எப்போ நாம இருந்தால் மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். சைவ சித்தாந்தம் படித்த மாணாக்கர்கள் இருக்கிறதுனால ஆகாமியாக பிராரத்தம் செஞ்சுதான் அப்படி எடுத்துக்கலாம். முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி, வடிவாகி ஞான வடிவாகி, சிவஞான வடிவாகி, வன் சிவஞான வடிவாகி. வன் சிவஞான வடிவாகினா வலமையான சிவஞான வடிவாகின்னு அர்த்தம். இப்போ பொதுவாக சிவஞான வடிப்பு காவி போட்டுக்குன்னா ஒருத்தரை வந்து சிவனடியார் சொல்லலாமா அப்படின்னா, சிவனடியாருக்கு காவி அவசியம் இல்லை, ஆனால் காவி போட்டால் சொல்லலாமான்னா காவி தான் ஒரு எசென்ஷியல் ஐட்டம்னு சொல்லக்கூடாது. இவர் சிவனடியார் இல்லையா, நம்ம அண்ணன் பேண்ட்டு போட்டுக்கிறாரு, அவர் சிவனடியார் இல்லையா, சிவசரவணன் பேண்ட்டு தானே போட்டுக்கிறீங்க, அப்போ அவரு சிவனடியார் தானே. இவர் அனுப்பு மீச குறும்பு பார்வை அவர் போட்டுட்ருக்காரு, அவரு இது தானே இல்லையா, அது அவர் வேட்டி கட்டிட்டு இருக்கிறார், நான் வேட்டி கட்டிட்டு இருக்கிறேன். சிவனடியார்னா என்ன அர்த்தம்னா, பெருமானது பாதத்திலே அசையாத நம்பிக்கை வைத்திருக்கணும். சிவன் மேலே யாரெல்லாம் சித்தர்கள்னு ஒரு கேள்வி கேட்டான். மணலை கயிறாத்தி இருக்கிறவன் சித்தனா, மண்ணை பொண்ணாக்கிறவன் சித்தனான்னா, யாரெல்லாம் சித்தத்தை சிவன் பாலை செலுத்தினார்களோ அவரெல்லாம் சித்தர். சித்தத்தை சிவன் பால் செலுத்தினால் மண்ணை பொண்ணாக்கிறதோ மணலை கயிறாத்தி இருக்கிறதோ ஒரு க்ஷண நேரத்தில் பண்ணிடலாம். ஆனால் சிவபெருமான் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை, அவன் தான் பண்ணுறான் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன், அவ்வளவும் பண்ணி என்ன இந்த புஜபல பராக்கிரமன்னு சொல்லுவாங்களே, அதை போல் எல்லாத்தையும் பார்த்து முடிஞ்சுட்டு அப்படின்னு முடியல பண்ணி காப்பாற்றுப்பா அப்படின்னு போகிற அது கிடையாது. பெருமான் தான் காப்பாற்றுறான், அவன் தான் எல்லாம் பண்ணுறான், அவனை வணங்கிட்டு செய்யலாம். அவனை வணங்கிட்டு என்னென்ன செயல் செய்யணுமோ செய்யணும். முதல்ல அதுக்காக தான் இறைவணக்கம்னு ஒன்று வச்சான், காலைக்கடல்னு ஒன்று அந்த மாதிரி வச்சான். அந்த காலத்தில் காலைக்கடன்னா காலையில் எழுந்த உடனே பூஜை பண்ணணும்னு அர்த்தம். இப்போ காலைக்கடன்னு அதுக்கு வேறு அர்த்தம் வச்சுருக்கான். இப்போ காலைக்கடன் போகிறதுக்கு முன்னாடியே அக்னிஹோத்திரம் பண்ணால் தான் காலைக்கடன் வரும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அக்னிஹோத்திரம்னு தெரியல என்ன, அந்த மாதிரி அது ஒரு நல்ல இந்த வார்த்தை, அது பெரிய என்ன. அதுபோல் அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருமானது பாதத்தை நாம் நினைத்து விட்டோம் என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் நம்ம கடந்து விடலாம். அதனால் விண்டு விடாமல் உன் பதம் மேவும் விஞ்சையர் போல, உன்னுடைய பாதத்தை மேவுகின்ற, உன்னுடைய பாதத்தை பணிகின்ற, உன்னுடைய பாதத்தை அர்ச்சிக்கின்ற, உன்னுடைய பாதத்தை பாடுகின்ற அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகின்றவர் பேருக்கு விஞ்சையர்னு பேர். விஞ்சையர்னா அறிஞர், சித்த வித்யாதரன்னு சொல்லுவாங்க. வித்யாதரன், விஞ்சையர், வித்யாதரர் எல்லாம் ஒரே மீனிங் வரும். நம்ம தேவர்களையும் குறிப்பிடும். அவன் தேவர்களை பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லாத ஒரு தேவர்களுக்கு இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி நமக்கு உண்டு. வாயானை மனத்தானைன்னு ஒரு பாட்டுக்கு இதில் யாருக்கு தெரியாது? வாயானை மனத்தானை வேறு யாருக்கு தெரியும்? ஐயாவை தவிர. அப்புறம் சாமி பாட்டு தெரியாது, விட்டு விட்டா வருது பேரா மாத்தியா, முழுசாக எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது தானே உங்களை கேட்குறாங்க. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற, அப்புறம் கருத்தானை
கருத்தறிந்து சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவக்கு என்றும் செய்யானை என் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. வாயானை நமக்கு தெரியும், அப்புறம் தாயானை தெரியும், அப்புறம் தூயானை தெரியும். வாயானை மனத்தானை இல்லை இல்லை, அந்த இந்த இது வரைக்கும் எடுப்போம். வாயானை, தூயானை, அதை மனத்தகத்தனத்தில் வேறு. வாயானை, தூயானை, சேயானை, அப்புறம் வாயானை, தூயானை, வாயானை, தூயானை, அப்புறம் இந்த ரைம் வரணும். வாயானை அப்படி மட்டும் வரணும். வாயானை, வாயானை, மனத்தானை மனத்துள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை. இப்போ வாயானை தூயானை ஆச்சு. தாயானை சரி நமக்கு அர்த்தம் தெரியும். சேயானைன்னு குழந்தை கரெக்டாக சொன்னாங்க. சேயானைனா குழந்தை யானை. அப்படிதான் எல்லாரும் எங்களை மாதிரி எல்லாம் அப்படிதான் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நம்ம அர்த்தம் கொண்டோம் என்று சொன்னால் அது தவறு. சேனா குழந்தை தானே, அப்போ தவறுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இவருக்கு தெரியல, அப்படி தானே அர்த்தம். தாய்னா அம்மா, சேய்னா குழந்தை, சேயானைன்னா குழந்தைன்னு அர்த்தம். இப்படி தானே சாமி. அப்புறம் சாமி பாடியிருக்க முருகப்பெருமானெல்லாம் அர்த்தம் கிடையாது. சிவந்த வராது. சேயானைன்னா தூரமானேன்னு அர்த்தம். அதாவது தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை, தேவர்களுக்கு தொலைவாயிருப்பவன் அர்த்தம். நமக்கு பக்கத்தில் இருப்பான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேட்டீங்களே தேவர்கள் எடுத்துக்கலாமான்னு, இவங்களுக்கு இப்போ நம்ம விஞ்சையர் இதெல்லாம் பார்த்த போது கிட்டனுன்ற மாதிரி நான் அர்த்தம் எடுத்துன்னுக்கிறேன். அப்பர் சாமி எழுத்து நம்ம பேசலாமா சிவசரவணனா இருந்தாலும் கூட? ஆமாம். அப்போ சேயானைனா தேவர்களுக்கு தொலைவானதுக்கான்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கோம். பக்கத்திலே முருகன் தோன்றுவான், உங்கள் பக்கத்திலே முருகன் தோன்றுவான். அவங்க பக்கத்தில் அழைச்சி பேர் வரமாட்டான். அப்போ யாருக்கு சேயானே? தேவர்களுக்கு சேயானே. அதனால் நீங்கள் வித்யாதரர் அப்படின்னு எடுத்திங்கன்னா, வித்யாதரன் தான் எடுத்துக்கணும். விஜயர்னா தேவர்கள்னு சரியாக பொருள் எடுத்துக்கொள்வது சரி என்று எனக்கு படவில்லை. ஆமாம். அதனால் விஞ்சையர் போல அடியேனும் விநாச முன்களி தீர, விநாசம்னா நான் சொன்னேன், முன்களி தீர முன்வினை தீர விநாச முன்களி தீர சிவஞான வடிவாகி, வளமையான சிவஞான வடிவாகி. வளமையான சிவஞான வடிவாகினா நல்லா சாப்பிட்டு கொழுக்கு மழுக்குன்னு இருந்துன்னு நல்லா ருத்ராட்செல்லாம் போட்டுக்கணும், நல்லா இது பண்ணிடணும் சாமியாரம் அப்படி வர்றது, அதுதான் வளமையான சிவஞானம். அப்படி கிடையாது. இறைவனையே நினச்சி, இறைவனையே பாடி, இறைவனையே உருகி அப்படி மெலிஞ்சி போகிறான் பாருங்க. மகாபிரிவா இருந்தார் பாருங்க, ஊதனா பறந்து போகிற மாதிரி அப்படி இருக்கணும். அது அருணகிரிநாத சுவாமி இன்னொரு பாட்டில் பாடுறாரு. காவியுடுத்து தாழ்சடை வைத்து காடுகள் புக்கும் தடுமாறி, காய்கனி துய்த்து காயம் ஒருத்து காசினி முற்றும் திரியாதே, ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்கு உன் சீதல பத்மம் தருவாயே. அப்போ இங்கே சிவஞான வடிவாகினா, வளமையான சிவஞான வடிவாகினா, அவரை பார்க்கும்போதே ஒருத்தர் திருநீர் அணிந்து சிவனை சிந்தையில் வைக்கிறார் என்று சொன்னால், அவரை பார்த்த மாத்திரத்தில் எதிர்க்க இருக்கவனுக்கு சிவன் உள்ளில் ஆவிர்பவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கணும். அதுக்கு பேர் சிவஞான வடிவாகி வன்பதமேறி என் கலையார அருள் பாதம் மலர்த்தாராய். சிவப்பதம் ஏறி என் கலையார, என் கலையாரன என்னுடைய கலைப்பு ஆற அருள் பாத மலர்த்தாராய்.
பாதம்ன்றது எப்பவுமே மலரை தான் சொல்லுவோம். பாத மலர்த்தாராய் எந்த நூல் ஏக செஞ்சுடராகி. பெருமான் இருக்கார, அது அவர் தான் பெருஞ்சுடர். அதை நிகர்த்த சுடர் உலகத்திலே கிடையவே கிடையாது. சந்திரன், சூரியன், நெருப்பு, எலக்ட்ரிக்கல் லைட்டு, இந்த சுடரெல்லாம் சுடர், அவ்வளோதான். ஏக சுடர், பெருஞ்சுடர், அருட்பெருஞ்சோதி அப்படின்னு யாருன்னு கேட்டால் பெருமான் ஒருத்தன் தான். அதனால தான் எந்த நூல் ஏக செஞ்சுடராகி என் கண்ணில் ஆடும் தழல். என் கண்ணில் ஆடும், அதோட நிறுத்திக்கலாம். தழல் வேணி அடுத்த வரைக்கும் போய்க்கலாம். என் கண்ணில் ஆடும். எப்போ உள்ளத்திலே பெருமான் இருக்கிறானோ அப்போ கண்களில் அந்த அருள் தெரியும், அந்த கருணை தெரியும். ராமகிருஷ்ண மத்து விவேகானந்தர் இல்லத்தில் ஒரு 14-15 வருடங்களுக்கு முன்னால் நான் பேச போயிருந்தேன். ஒரு 2000 மாணவர்கள் நடுப்புறேன். அப்போ பேசி முடித்த உடனே அந்த தலைமை நிர்வாகி வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசினார். ஐயா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. நான் வந்து வீரத்துறை விவேகானந்தர்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்தேன். அது பார்த்து ரொம்ப இதுவாக பேசி அவர் பேசும்போது எனக்கு இன்னும் நானும் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டா மாதிரி எனக்குள்ளே ஒரு பெரிய பெருமிதம் வந்துடுச்சு. அந்த மாதிரி அவ்வளோ அழகாக பேசினார். அதுபோல் அந்த உள்ளத்திலே பெருமான் எழுந்தருளுகின்ற போது, பெருமான் எழுந்தருளுகிற போது அமைதி வரும், இன்பம் வரும், சாந்தம் வரும், அருள் வரும், கருணை வரும், தயவு வரும். அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதினார். கருணை, பெருங்கருணை, தனி பெரும் கருணை. இப்போ எங்கள் அண்ணன் இருக்கார், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுங்க, அது ஒரு கருணை. சுகுமார் இருக்காருன்னு வச்சுங்க, 1,00,000 ரூபாய் கொடுத்தாருன்னா அது பெருங்கருணைன்னு. பாஸ்கர் இருக்கிறாரு, 10 கோடி ரூபாய் கொடுத்துறாருன்னு வச்சுங்க, அது என்ன சொல்கிறது, தனி பெருங்கருணை. பிகாஸ் அவர் மட்டும்தான் அது மாதிரி கொடுக்க முடியும், மற்ற யாராலும் அது மாதிரி கொடுக்க முடியும். ஒரு விவரத்துக்கு சொன்னேன் நான், ஆள்கள் மற்றவங்க பேர் அவ்வளோ தெரியாதுன்றது. நான் கதெல்லாம் கேட்க மாட்டேன். அதை போல் நான் வள்ளலார் இல்லை, அது ஒத்துக்கிறேன். இல்லை, அவர் எங்கே பார்த்து நம்மளை குத்தலான்னு பார்க்குறாரு. என்ன கருணை, பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை. இந்த தனிப்பெருங்கருணை எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஜோதி, பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதிக்கு நிகராக வேறு எந்த ஜோதியும் இருக்காது என்பதை சுட்டுவதற்கு சேக்கிழார் பெருமான் முதற் பாடலேயே ஒரு வரி சொன்னார். ஏற்கனவே போன வகுப்பில் நான் சொன்னேன், என்ன தெரியும், ஞாபகம் இருக்கா? உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகு இல் சோதியன். அழகு இல், அழகுன்னா காக்கா அழகு, குருவி அழகு, அந்த மாதிரியா? என்ன சார் சொன்ன? அணு கிடையாது, வேற யூனிட். யார் சொன்னா? யூனிட் யார் சொன்னா? நீங்கள் சொன்னீங்க. குட், வெரி குட், சூப்பராக கிளாஸை கவனிச்சிருக்கார், வாழ்த்துக்கள். அவர் ஒரு கைக்கு தட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம வகுப்பு எடுக்கிறது வேறு, அதை அப்சர்வ் பண்ணுறாங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். கற்றலில் கேட்டலேன் என்று. எ குட் லிசனர் இஸ் ஆல்வேஸ் ரெக்கர்டு. பேசலாம், என்ன வேணாலும் பேசிடலாம். குட் லிசனர் ஷுட் பி தேர். ஓகே, வாழ்த்துக்கள். அப்போது அந்த எதுக்கு சொன்ன வரேன்னா, பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. அப்போ இந்த ஏக செஞ்சுடர் அப்படின்னாரு. எந்த நூல் ஏக செஞ்சுடராகி, ஏக செஞ்சுடராக இறைவன் மட்டும்தான் தோன்ற முடியும். ஏன்னா பெருமான் கிட்ட 3 இருக்குது. சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, நெருப்பு இருக்குது. சந்திரன், சூரியன், நெருப்பு 3 இருக்குது. இதையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவன் ஜோதியாக இருக்கிறான். அப்போனால தான் அழகில் சோதியன். அவன் எங்கே இருப்பான்? புரியல, யாரும் இல்லைன்னா? ஆமாம், நெருப்பு, நெற்றிக்கண் நெருப்பு இல்லை. அப்படி வந்து சாமி, நான் எனக்கு உங்களை வந்து நான் சைவ சித்தாந்தம் படிக்கல, இல்லை இருக்கிறத நான் சொல்கிறேன் நான். என்ன ஆக, எந்த நூல் ஏக செஞ்சுடராகி என் கண்ணில் ஆடும். அப்போ இந்த பெருமானை நாம் உள்ளுக்குள்ளே ஏற்றம் கொண்டு சொன்னால், அப்போ கண்களில் வந்து அந்த ஒளி வரும், அந்த காருண்யம் வரும், அந்த வெறுப்பு வராது, இணக்கம் வரும். இணக்கிக் கொண்டால் பிணக்கொன்றும் இல்லைன்னு பாமன் சாமி ஒரு இடத்துல சொன்னார். இணக்கிக் கொண்டால் பிணக்கொன்றும் இல்லை. பிணக்குன்னா சண்டை, தகராறு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என் கண்ணில் ஆடு அதோட நிறுத்திக்கணும். தழல்வேணி எந்தையர் அப்படின்னாரு. தழல்னா நெருப்பு, தழல்வேணி எந்தையர்னா நெருப்பு போன்ற ஒன்று. நெருப்பு தலை நெருப்புன்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு செஞ்சடை பார்த்தீங்கன்னா நெருப்பு மேலே அது அடிக்கடி போட்டு தேய்க்கிறது துவைக்கிறதுலாம் கிடையாது.
அது ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சு அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது ஒளி வீசதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் தழல்வேணி எந்தையர் தேடும் அன்பர் சகாயர். யார் தேடுறானோ அவனுக்கு சகாயம் பண்ணுவார். ஒன்றுன்னா அவன் கொடுக்கட்டும், படித்தவனுக்கு தெரியாதா போ அப்படின்னு வீட்டிலே உட்காந்துருந்தால் கொடுக்க மாட்டார். தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி. அப்படி அது யாருன்னா எங்கள் சுவாமி. யார் இது? பரமேஸ்வரன் அருள்பாலா. சுந்தர ஞான மென்புற மாது தன் திரு மார்பில் அணைவோனே. வள்ளியம்மையை சில பேர் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி சொல்லுவாங்க. அதில் இச்சாசக்தியாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சுந்தர ஞான மென்புற மாது அப்படின்னு. ஏன்னா ஏன் ஞானம்னா பெருமானுக்கு எளியவர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எளியவர்கள், வலியவர்கள், வசதி படைத்தவர்கள், வசதி இல்லாதவர்கள், படித்தவன், படிக்காதவன். அதனால தான் வள்ளலார் சொன்னார், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் காணார்க்கும் கண்டார்க்கும். அப்படி எது முதல் நெகட்டிவ் இருக்குது அதை போடுவார். அதுக்கப்புறம் தான் இது போடுவார். அதுபோல் பார்த்திங்கன்னா குறத்திய சுந்தர ஞான மென்புற மாது தன் திரு மார்பில் அணைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாள். சுரேசர் அப்படின்னா தேவர்னு அர்த்தம். சுரேஷ் அப்படின்னா தேவர்னு அர்த்தம். சுரேசர் சுரர்னாவே தேவர். சுரேஷ் அப்படின்னா தேவர்களுக்கு தலைவர்னு அர்த்தம். தேவேந்திரன் கூட சுரேசர்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே தேவர்களுக்கு தலைவன் யாருன்னா பரமேஸ்வரன் தான். திருமுருகன் தோற்றத்துக்கு அப்புறமா யாருன்னா இவர் தான். அதனால தான் கந்த சுரேசர் பெருமாள். சிவசுரேசர் சொல்லலை, கந்த சுரேசர். இவரு சுரேசன் தான். ஆனால் கந்த சுரேசர், முருகனாகிய சுரேசன் சொல்லியிருக்கார். இல்லை வேறு எந்த சொல்லுக்கு அர்த்தம் புரியல பாருங்கள். சுந்தரம்னா என்ன தெரியும் உங்களுக்கு? ஞானம்னா தெரியும். ஆமாம், ஞானம்னா ஆமாம், சுந்தர ஞானம்னா உண்மையான அழகுன்னு அர்த்தம். அதாவது குறைத்திய பார்த்தா அவ்வளோ அழகுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவயானை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவ அழகுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது சுந்தர அழகு, சுந்தர ஞானம், ஞான சுந்தரம். அது ஞான சக்தி. அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஞான சக்தின்னு பொதுவாக இந்த இப்போ என்ன மாதிரி முருகனடியார்களில் முதல்ல கும்பிட வரவன் என்ன பண்ணுவான், வள்ளியை தான் தொடர்ந்து அவர் போய் இது பண்ணார், அதனால் இச்சாசக்தின்னுவான். அவர் வள்ளியை தொடர்ந்து பண்ணதுக்கு காரணம் நம்மளை மாதிரி உடல் இச்சை கிடையாது. அது முதல்ல புரிஞ்சு, அது நமக்கெல்லாம் தெரியும். அதனால் பக்தர்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு அருளளிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அதற்கு உதவுவதனாலே அவளுக்கு வள்ளின்னு பேர். அதனால தான் வள்ளலார் சொல்வார், குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடியாடி எங்கடி. குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழைந்தாண்டின்னார். எச்சில் விழைந்தான சாதாரண மானிடனா அவர்? அப்படி கிடையாது. அவர் பாடுகின்ற, வள்ளியம்மை பாடுகின்றாலே திருப்புகழ் போன்ற அரிய பாடல், அந்த எச்சிலை விளைந்தான்னு அர்த்தம். அதுபோல் நாம் கூட திருப்புகழ் பாடினோம் என்று சொன்னால் நமது எச்சிலை, நாம் பாடுகின்ற புகழை, நாம் போற்றுகின்ற போற்றுதலை, அப்புறம் அர்ச்சனை இதெல்லாம் அவர் ஏற்றுக்குவார்னு அர்த்தம். அப்போ அது வள்ளி என்பது ஒரு உருவகப்படுத்துகிறாங்க. உலக பக்தர்களுடைய ஒட்டுமொத்த உருவகமாக வள்ளியம்மை. அப்போ அது ஞானமாக தானே இருக்க முடியும். தேவையான போற்றிருந்த வரலாறு கிடையாது. தேவையான எது கொடுத்தது? ஜெயிச்சு மறுபடியும் தான் இந்த இது கொடுத்தான், அரசாட்சி கொடுத்தான், இந்த இந்திராணியோட மாங்கல்யத்தை காப்பாற்றி கொடுத்தான். அதனால் வள்ளியம்மை கால் பதிந்த இடம் இருக்குது வள்ளிமலை. இந்த இகலோகத்துக்கு நமக்கு எதனா வேணும்னா வள்ளிமலை சென்று வந்தால் உங்களுக்கு துரிதமாக பலன் கிடைக்கும். இகலோகத்துக்கு கல்யாணம் காட்சி, குழந்தைங்களுக்கு கல்யாணம், உடம்பு சரியில்லை, சொத்து வாங்கணும், எவனா ஒருத்தன் ஏமாற்றிட்டான், எங்கே இருக்குன்னா நான் சொல்கிறது வேலூர்கிட்டே இருக்குது. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக வள்ளி தன்னுடைய பாதங்கள் தோய நடந்த இடம் அது. வாட்டம் தீர்க்கும் வள்ளி நாயகினே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு புத்தகம் எழுதினார். சின்ன புத்தகம், ஒரு 10-15 பக்கங்கள் தான் இருக்கும். நம்முடைய வாட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த வாட்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் அங்கே இருக்குது. நிறைய இடத்துல இருக்குது. இப்போ ராமாயணம் கூட தான் அங்கே இப்போ நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல இடத்துல இருக்கும். வேதபுரீஸ்வரர் பார்த்தா நிறைய இடத்துல அங்கங்கே அந்த தன்மை கொஞ்சம் இருக்கும். எங்கே போனீங்கனாலும் நம்ம பயபக்தியோடு போய் கும்பிட்டுட்டோம்னா அது வந்துடும்.
நமக்கு சார் தோசை எப்படி சொல்கிறான்னு பார்க்கக்கூடாது. மசால் தோசை நீங்கள் எடுத்துன்னு வந்து வச்சு 3 கலர் சட்னி, அது கூட தேங்காய் சட்னி சொல்ல தெரியும். வெள்ளை கலர் ஒயிட் கலர் சட்னி, க்ரீன் கலர் சட்னி, ரெட் கலர் சட்னினா தான் நமக்கு தெரியும். அதை சாப்பிடுவீங்களா, அது என்ன ரெட் கலர்னால் அதில் என்ன கலந்து இருப்பா, ஒயிட் கலர்னு. தட் இஸ் நாட் யுவர் லுக் அவுட். உங்களுக்கு கரெக்டாக வருதா, அவ்வளோதான். வள்ளியூர் போனால் பலன் கிடைக்குதா போங்க, வள்ளிமலை கிடைக்குதா போங்க. குடவரை கோயில் இருக்குது, அதனால் அங்கே தான் வள்ளி இருந்ததா சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி இங்கே பாலமதின்னு இங்கே தான். ஆமாம், எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கானே சார். ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி ப்ரெசன்ட்டு இல்லையா? மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கில் உள்ளான் வாயார், வேலூர் பக்கத்தில் தான். அப்புறம் வேற யாருக்கு என்ன டவுட்டு? நோ டவுட். அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்ன சொல்கிறது, வெரி மச் ஆக்டிவ், வெரி மச் அப்சர்வபிள், பிரில்லியன்ட். சூரிய மாதிரி, கற்பூரம் மாதிரி டப்புன்னு பிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ சிவபெருமான் தலையில் வந்து என்னென்ன வச்சிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிலா வச்சிட்ருக்காரு, அப்புறம் கங்கை வச்சிட்ருக்கிறாரு, அப்புறம் அதுக்கு தான் வர பாம்பு இருக்குது, அப்புறம் கொன்றை மலர் வச்சுக்காரு, சடர் நம்ம சடை அதுக்கு தலையிலே இருக்குதும்மா. கரெக்ட். ஆமாம், சரி. இப்போ கங்கைக்கு ஏன் கங்கைன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவசரவணனோட ஒரு நாள் பேசும்போது நான் சொன்னேன், அது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு 3-4 வகுப்புகள் கடந்துருக்கு. 3 வகுப்பு போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வைகை நமக்கு தெரியும். வைகை கை வச்சு பெருமான் உண்டாக்குறது, அதனால் அது பேர் வைகை. நம்முடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா, வரலாறு தான் சொல்லணும், இது புராண கதைன்னு சொல்லக்கூடாது, வரலாறுன்னு சொல்லணும். ஏற்கனவே நடந்ததுன்னு அர்த்தம், வரலாறுன்னு ஹிஸ்ட்ரின்னு அர்த்தம். பார்வதி தேவியானவள் ஒரு முறை விளையாட்டா சிவபெருமான் கண்களை பொத்துக்கிற போது உலகமெல்லாம் இருட்டாகி போகுது. அந்த மாதிரி இருட்டான போது எல்லாரும் பயப்பட்டாங்க. அதை கண்ணை மூடின பார்வதி தேவியும் பயப்பட்டா, ஏன்னா உலகம் முழுக்க இருட்டாகி போகுது அப்படின்னு. அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, அவளுக்கு வந்து உடம்பெல்லாம் வியர்த்து போகுது, கையில் வியர்த்துது. இந்த வியர்வையை வந்து ஒரு கை அப்படி உதறின உடனே அது ஒரு பெருத்த ஆறாக போகுது. பெருமானுடைய கண்ணும் பெருமாட்டியோட கையும் சேர்ந்ததினால் ஏற்பட்ட நீர் திவலைகளின் தொகுதி தான் கங்கை. கண்ணும் கையும் சேர்ந்ததுனால இது பேர் கங்கைன்னு பேர். ஆனால் ஜி போடக்கூடாது, KANKAI தான் போடணும். ஆனால் அவர் அதான் சொல்ல வர்றார் உடனே, ஜி வருவே அப்படின்னு. உங்களை மாதிரி இங்கிலீஷ் படிக்கல சாமின்னாங்க. கண்ணும் கையும் சேர்ந்து இந்த வரலாறு இருக்குது எல்லா இடத்துலையும். கங்கையை வந்து உருவாக்குறது அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இவன் இங்கே கொண்டு வந்தது, தேவலோகத்துலேருந்து பகீரதர் கொண்டு வந்தது, பகீரதர், ஆமாம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கங்கைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, கண்ணும் கையும் சேர்ந்ததனால் உண்டா. ஆனால் இந்த வார்த்தையை இங்கே எந்த நூலையும் குறிப்பிட்டிருக்காது. கண்ணும் கையும் சேர்ந்ததனால் கங்கை உருவாயிடுச்சு, கங்கை உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இல்லை சார், சாப்பிட்டா சொன்னாலும் ஜி போட்டுறானே. இங்கிலீஷில் போடும்போது ஜி போட்டானே, கீன்னு சொல்லுவீங்க, கீன்னு. சில பேர் இந்த சவுத்தில் மாற்றி சொல்லுவான். இப்போ மதுரை அந்த சைடு போக நான் பண்ணுவான், டின்னுன்னு சொல்ல மாட்டான், டின்னுன்னுவான். நீங்கள் டி சொல்கிறதுனா அவன் டி சொல்லுவான், டி சொல்கிறதுனா டின்னு சொல் மாற்றி. நீங்கள் சொல்கிறது தப்பாக சொல்லணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்களுடைய இது அது. ஆமாம், ஓட்டானு. ஸோ அதனால் கங்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமானுடைய கரமும் பெருமாட்டியோட கரமும் பெருமானுடைய கையும் சேர்ந்ததுனால உண்டான ஆறுக்கு பேர் கங்கை. அதனால தான் பாமன் சாமி என்ன பண்ணார், முதல்ல எடுத்தோடனே தான் பாடின பாட்டில் கங்கையை சடையில் பறித்து தான் ஆரம்பிப்பார். அது வந்து நம்ம கங்கைன்னு படிக்கணும். கங்கையை சடையில் பறித்து மறிமடுவன் கரத்தில் தரித்துன்னு எடுக்கணும். இது வந்து இப்போ எப்பவுமே ஒன்று நான் சொல்கிறேன் கேட்டுங்க, வகுப்புக்குள்ளே நம்ம எதனா பேசிக்கிறது வந்து யாரும் இழிவுபடுத்துவதற்காக அல்ல, நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக. இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட நீங்கள் தவறு கண்டா கூட சொல்லலாம். ஏன்னா திருத்திக்கணுமே, திருத்திக்காமல் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறத விட இன்றைக்கி திருத்திக்கலாமே. இது வரைக்கும் தவறாக இருந்ததை விட இன்றைக்கி திருத்திக்கலாம் இல்லைங்களா?